கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளுடைய செய்தியோட தலைப்பு எனக்கு சித்தம் உண்டு அப்படின்ற காரியத்தில் நம்ம பார்ப்போம். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு சித்தம் உண்டு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு சித்தம் இருக்கிறது என்று நம்பி விசுவாசித்து முண்டே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். இவனத்தையும் இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தலைப்பை கண்டு நீங்கள் புரிந்திருக்கலாம் என்ன சம்பவத்தை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் என்று. ஒரு குஷ்டரோகி உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்குங்க என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாவு என்று சொன்னாங்க. இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் குஷ்டரோகம் வந்து அதிலிருந்து விடுதலை பெற்ற நபர்களை பற்றி வேதாகமத்தில் பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். மீரியாம் மோசஸ்க்கு விரோதமாக செயல்பட்ட போது அவளுக்கு வெண்குஷ்டம் வந்தது என்றதும், மோசஸ் மிரியாமுக்காக வேண்டிக் கொண்டது போது அந்த குஷ்டம் அவங்கள விட்டு போனது என்றதை நம்ம என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதேபோல் நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகிக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எலேஷா சொன்ன விதமாக அவர் என்ன செய்கிறார் என்றால், யோர்தான் நதியில் 7 தடவை முழுங்கி எழுந்திருந்த போது அவருக்கு குஷ்டரோகம் நீங்கினது என்று பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்னும் சில குஷ்டரோகிகளை பற்றி வேதத்தில் கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த ஒரு குஷ்டரோகி. இதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னொரு சமயத்தில் 10 குஷ்டரோகிக்கு இயேசு கிறிஸ்து சுகமளித்தாங்க என்று பார்க்கிறோம். நம்ம குஷ்டரோகிகளை பற்றி இன்னும் வேதத்தில் சில கதைகள் இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊசான் என்ற ராஜா தூபகலசை எடுத்து காட்டின போது அவன் தலையிலிருந்து அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது என்று பார்க்கிறோம். நாகமான் இடத்தில் போய் எலேஷாவுடைய ஊழியக்காரனாகிய கேசியா ஒரு வெகுமதியை பெற்றுக்கொண்டனால நாகமானோட குஷ்டரோகம் அவன் மேலே தொட்டி கொண்டது என்று பார்க்கிறோம். இன்னும் சமாரியா நாடு முற்றுகையிடப்பட்டு போட்டிருக்கும் போது 4 குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நாட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அந்த பஞ்சத்தினுடைய காலம் முடிவு வந்தது என்ற ஒரு கதையெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். நம்ம அப்படி இருக்க இந்த குஷ்டரோகியத்திலிருந்து விடுதலை வாங்குறது ஒரு விஷயமானது ஒரு லேசான ஒரு விஷயம் கிடையாது. இது மிகுந்த என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செயலாக அந்த காலத்தில் கருதப்பட்டுச்சு. ஏன் இந்த காலத்திலையும் அப்படி தான் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லா நோய்களிலும் மிகுந்த மோசமான நோயாக எண்ணப்பட்ட காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம். அதை சுகப்படுத்தவே முடியாது. அது தொற்று நோயாகவும் இருந்தது. இதனால் ஏற்படுகின்ற ஒரு மிக மோசமான விளைவு அந்த நபர்களுக்கு மேலே தாக்குற அந்த விளைவை கண்டு அவங்க வாழ்க்கையை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னாமுன்னமான ஆயிடுச்சு என்று பார்க்குறோம். யூதர்கள் இந்த குஷ்டரோகியை எப்படி கண்டாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவத்துக்காக தேவன் இடத்தில் வந்த ஒரு நியாய தீர்ப்பு என்று பார்த்தாங்க. அதனால தான் அவங்க ஒரு ஸ்டோக், த ஃபிங்கர் ஆஃப் காட் அப்படி என்று சொன்னாங்க. தேவனுடைய விரல் ஆனது அப்படி என்று சொன்னாங்க. ஒரு குஷ்டரோகி வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அந்த உலகத்தில் பார்க்கப்பட்டார் என்றால், பாவத்துக்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டாங்க. பாவம் செஞ்சதோட விளைவாக இப்படி குஷ்டரோகம் வந்திருக்கிறத அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடையாளமாக இருந்தாங்க என்று பார்க்குறோம். நம்ம ஒரு குஷ்டரோகி தான் அசுத்தவானவன் என்று என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே போகணும். உயிரோடு இருந்தும் அவன் ஏறக்குறைய செத்தவனாக ஆயிட்டான். அவனோட சுமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுமையாக மாறிடுச்சு. எதை அவன் தொட்டாலும் அது அசுத்தமாக ஆயிரும். அவன் காற்று எந்த இடத்துலலாம் அவனுடைய பிரயாணம் இருக்குதோ அந்த காற்றே அசுத்தமாயிற்று என்று பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு குஷ்டரோகம் வந்திருக்கும் என்று சந்தேகம் ஒருவருக்கு இருக்கும் என்றால் அவர் போய் ஆசாரியனிடத்தில் காட்டவும், ஆசாரியன் அவனை சோதித்து குஷ்டரோகி என்று அவன் மேல் பழியை வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். அவன் குடும்பத்தை விட்டோம், சமுதாயத்தை விட்டோம், சபையை விட்டோம், எல்லாரையும் விட்டு என்ன செய்யணும்னா அவன் ஒதுக்கப்பட வேண்டும். அவன் ஊரை விட்டு வெளியில் போயிடுறான். அவன் மேலே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இதுலேருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாது. ஏழையோ பணக்காரனோ ராஜாவோ பெரிய வல்லரசாக இருந்த ராஜாக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூகத்தில் கூனி குறுகி வாழ்ந்த அனுபவத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம நண்பர்களை விட்டு குடும்பத்தை விட்டு இப்படி இருக்கிற இந்த குஷ்டரோகியானவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய
நிலைமையை பார்த்து அவனுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு யாருமே இல்லாமல் இருந்தோம். இன்னும் அவன் ஒரு வேலை என்றால் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து போகும்போது அவன் என்ன சொல்லிக்கிட்டே போக வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அசுத்தமானவன் அசுத்தமானவன் என்று சொல்லிக்கிட்டே போகணும். ஆல்ரெடி அவனோட உடம்புல அநேக வேதனை இருக்குது. அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனை உயிரோட அந்த நோய் சாகடிச்சு கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது தான் பாவி தான் கிட்ட வந்துடாதீங்க அப்படி என்று ஒரு கூக்குரலை போட்டுக்கிட்டே போகணுன்னும் போது அது எவ்வளோ வேதனை அளிக்கின்ற ஒரு காரியமாக இருக்குது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அநேகருக்கு என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினாங்க. ஆனால் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் இந்த குஷ்டரோகிக்கு சுகப்படுத்தின காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது இந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தகவல்கள் கிடைக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னை சுகப்படுத்த முடியும் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆனால் எலிஷா காலத்துக்கு பின்பாக யாரும் குஷ்டரோகத்திலேருந்து சுகம் பெறலை அப்படின்ற ஒரு காரியம் அவனுக்கு தெரியும் போது அவனுக்கு என்ன சொல்லிப்பதுனா நம்பிக்கைக்கு ஒரு பின்னடைவாக இருந்துச்சு. யாராவது போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் என்னோட குஷ்டரோகத்தை போக்கிருங்கன்னு சொல்லிட்டு உதவி கேட்டிருக்கிறாங்களா என்று சொல்லி பார்த்தா அவனுடைய அறிவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் இல்லை என்று பார்க்குறோம் நம்ம. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனவங்க யாரும் வெறுமையாக திரும்பலை. அதனால் நிச்சயமாக தனக்கும் ஒரு பதில் உண்டு அப்படின்றத அவன் என்ன செஞ்சான்னா நம்ப ஆரம்பித்தான். எப்படி இயேசு கிறிஸ்து முன்பாக போக முடியும்? எங்கே போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும்? ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போகும்போது அந்த வழியில் பார்க்க முடியுமா? இப்படிலாம் அவன் சிந்திச்ச போது தேவனுடைய கிருபை என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் அவனை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனோட நியாய தீர்ப்புக்கு பலியான ஒரு நபராக பார்த்து கொண்டிருக்கும் போது இவன் வாழ்க்கையில் இவன் மனதில் ஒரு துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவால் இவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தவங்க எல்லாருக்கும் சுகம் கிடச்சிச்சு. அப்படியே எனக்கும் சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பெரிய சவால் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறத தவிர்த்து வேறு வழியே இல்லைன்றது அவன் நன்றாக அறிந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை இந்த குஷ்டரோகியை கிறிஸ்துவிடத்தில் என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா வழி நடத்தி சென்று போய் கொண்டுச்சு. ஒரு நாள் பட்டணத்துக்கு வெளியில் நின்று ஜீசஸ் என்ன செய்கிறாங்கன்னா ப்ரீச் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த நபருக்கு இதை தூரத்துலேருந்து கண்டுகொள்கிறான். இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு என்பதை என்ன செய்கிறான் என்றால் உணர்கிறான். கூர்ந்து கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை அவன் காதில் விழுகிறது. அவனுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து அங்கே வந்த நபர்கள் மேலே கையை வைக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டளை இடுறாங்க. அப்போது முடவர்கள் நடக்கிறாங்க, குருடர்கள் பார்க்குறாங்க, திமிர்வாதக்காரங்கள் எழுந்து துள்ளி குதிக்கிறாங்க, மரித்தவங்க என்ன செய்யணும்னா உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஆரோக்கியத்தோடு வரும்போது எனக்கும் விடுதலை கடவுள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை அவனுக்கு என்ன பண்ணிச்சுன்னா உருவாகி கொண்டே இருந்துச்சு. அவனுடைய விசுவாசம் பலன் மேல் பலன் அடைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும் அப்படி என்பதை தீர்மானிக்கிறான். ஒரு காரியத்தை மறந்துட்டான். அவன் மக்கள் மத்தியில் போகணும்னு சொன்னான்னா அவன் ஒரு காரியத்தை சொல்லணும். அவன் என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசுத்தமானவன் என்று சொல்லணும். யாராவது இவன் பார்வைக்கு அருகாமையில் வருவார்கள் என்றால் இவனோட மூச்சு காற்று அந்த காற்று கலந்து அவங்க மேலே படும் என்றால் இவன் அவங்கள தொடுவாங்க என்று சொன்னால் அவங்க இவங்களுக்கு தெரியாமல் தொட்டுருவாங்கன்னு சொன்னால் எல்லாமே அசுத்தமாயிரும் அப்படின்ற நிலைமை என் மறந்து என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு, இவனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு காரியம் இருந்தனால அவன் என்ன செய்யலைன்னா மற்ற காரியங்கள் எதையுமே கவனம் செலுத்தாமல் அவன் தொடர்ந்து போக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். இந்த நோய் மிக ஆபத்தான நோய். இந்த நோய் மனிதனுடைய சரீரத்தை உயிரோட சாகடிச்சு கொண்டே இருக்குது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துக்கிட்ட தொடர்ந்து முன்னேறி போய்கொண்டே இருக்கிறான். இதை பார்த்து அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா சிதறடித்து ஓடுறாங்க. சிலர் இவனை தடுக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் எதுவுமே பிரயோஜனமாக இல்லை. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தொடர்ந்து என்ன செய்கிறான்னா முன்னேறி போய்கொண்டே இருக்கிறான். அவன் யாரையுமே பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பார்க்குறான். யாரோட குரலையும் அவன் கேட்கல, இயேசு கிறிஸ்துவோட குரலை மட்டும்தான் அவன் கேட்குறான். இப்படியே கடந்து போன இந்த நபர் என்ன செய்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை ஸ்வஸ்தமாக்குங்க என்று கேட்டான். பாருங்க, அற்புதமான ஒரு சம்பவம்.
யாரெல்லாம் இயேசுவோட பாதத்தில் போய் விழுகிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடச்சிச்சு என்பதை வேதத்தில் நிறைய கதைகள் சொல்கிறத என்று பார்க்குறோம். சில நபர்கள் வந்து இயேசுவினிடத்தில் மன்றிட்டு அவரை வணங்கி, என்னோட மகன் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறான், என்னோட மகள் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறாங்க, சுகமளிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சிலரை மற்றவங்க வந்து இயேசு கிறிஸ்து பாதத்தில் தூக்கி எறிஞ்சாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், விபச்சாரத்தில் கைகளமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணி இயேசுவின் பாதத்தில் தூக்கி போடப்பட்டாள். இயேசுவின் பாதத்தில் இருந்ததுபடினால் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுவாழ்வு பெற்றாங்க, புதிய வாழ்க்கையை பெற்றாங்க. அப்படியே இந்த குஷ்டரோகி இயேசுவின் பாதத்திலிருந்து உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்குங்கன்னு சொன்னும் போது இயேசு கிறிஸ்து உடனடியாகவே எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகும் என்று அவனை என்ன செஞ்சார் சொல்லி அவனை தொட்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 8:3 பார்க்கிறோம். உடனடியாகவே அந்த குஷ்டரோகியினோட உடம்புல மாற்றங்கள் மாறிச்சு. நல்ல மாமிசம் கிடச்சிச்சு, நல்ல தோள்கள் கிடச்சிச்சு, அவனுடைய நர்வஸ்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக ஆரம்பிச்சிச்சு, அவனுடைய சதைகள்லாம் வந்து திடாகத்திரமாக மாற ஆரம்பிச்சிச்சு, அவன் மேலே இருந்து அந்த குஷ்டரோகமான அகோரத்தன்மை போயிடுச்சு. ஒரு குழந்தையை போல் ஒரு ஷைனிங்கான ஒரு க்ளோ கிடைக்கும்படியாக அவன் உடம்பு என்ன பண்ணிச்சு மாறிச்சு. ஒரு ஆரோக்கியமான ஒரு வாலிபன் போல் அவன் உடம்பு என்ன செஞ்சிச்சுன்னா மாறிச்சு. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்! இந்த அனுபவம் கடவுள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா இல்லை, இன்றைக்கும் நமக்கு செய்வதற்கு அவர் என்ன செய்கிறாருன்னா தயாராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஜீசஸ் செஞ்சுட்டு சொன்னாங்க, யார்கிட்டையும் போய் சொல்லிடாத, முதல்ல நீ என்ன செய்ய, ஆலயத்துக்கு போய் நீ செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்து அப்படி என்று சொன்னாங்க. ஏன் ஜீசஸ் இப்படி சொன்னாங்க? அதுக்கு நமக்கு தெரியும், நன்றான காரணம் தெரியும். ஏன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இருந்த சட்டத்தின்படி இதோ ஆசாரியன் தான் ஒருவனை பரிசோதனை செய்து அவன் குஷ்டரோகியா இல்லையா என்று என்ன செய்யணும், தீர்ப்பு கொடுக்கணும். ஒருவேளை இந்த நபர் வந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே சுகமாக இருந்தாலும் அவன் சமூகத்தில் மீண்டும் சேர்த்துக்கப்படுவதற்கு ஆசாரியன் என்ன செய்யணும், ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். இப்போ ஜீசஸ் சொன்னாங்க, போய் ஆசாரியனிடத்தில் காட்டு என்று சொன்னாங்க. இன்னொரு காரணமும் இருக்குது ஆசாரியனிடத்தில் காட்டுன்னு சொல்வதற்கு. என்ன காரணம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவங்கள் அநேகர், ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடாமல் இருக்கிறவர்களும் நிறைய இருந்தாங்க. இவங்களை தன் பக்கம் எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசு பிரயாசப்பட்டார். அதுக்கான வாய்ப்புகளை பார்த்தாங்க. வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டாங்க. இப்போ குஷ்டரோகி போய் ஒரு ஆசாரியனிடத்தில் போய் தன் உடம்பு சரியாயிடுச்சுன்னு என்று காட்டும் போது ஆசாரியன் பரிசோதித்து அவன் சரியாயிட்டான்னு எழுதும் போது இது எப்படி ஆயிற்று என்பதை அவன் ஆசாரியன் அறிந்து கொள்ளும்படியாக, தேவனோட அன்பு என்னது, எவ்வளோ பெரியது என்பதற்காகவும், இயேசு கிறிஸ்து நன்மை செய்வராகவே இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதற்காகவும் இந்த காரியத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்தாங்க. இந்த மனிதன் ஆசாரியன்கிட்ட போவதற்கு முன்பாக ஒருவேளை இதோ இயேசு கிறிஸ்து தான் சுகம் அளித்தாங்க என்ற ஒரு காரியம் மற்றவங்களால் ஒரு ரூமராக, ஒரு காட்டுத்தீ போல் அது போய் அந்த ஆசாரியனை சந்திச்சிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரியன் என்ன செஞ்சிருப்பான், இயேசு கிறிஸ்துவை பிடிக்காமல் இருக்கிறபடினால் ஆதாரத்தை கண்ணால் பார்ப்பதற்கு முன்பாகவே இந்த மனிதன் தவறானவன் என்று சொல்லி ஒரு தவறான சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. இந்த மாரி சூழ்நிலை நடந்துடக்கூடாது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், இந்த மனுஷனை போய் ஆசாரியனிடத்தில் போய் சொல்லு என்று சொன்னாப்புல. ஆனால் இந்த மனுஷன் இந்த காரியத்தை செஞ்ச பின்பாக கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து இந்த மனுஷனை வியந்து சொல்லும் போது அவனால் சும்மா இருக்க முடியல. எப்படி அவனுக்கு சுகமாயிடுச்சு என்ற ஒரு காரியத்தை என்ன செஞ்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தேவநாம மகிமைக்காக என்ன செஞ்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இயேசு கிறிஸ்து எவ்வளோ தூரம் மனதுருகமான தெய்வமாக இருக்கிறாங்க, நம்மளோட பாடுகள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்குது. இதோ ஆசாரியர்கள் தங்கிட்ட வராமல் இருந்தாலும் கூட, தன்னை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அவங்களையும் நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பையை தட்டி கழிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து சுத்தம் என்று சொன்ன பின்பாக யார் அதுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும்? இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற பொறுப்புகள் நிறைவேறும்படியாக இதை போய் காட்டு என்று என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னாங்க என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒவ்வொரு அற்புதமும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் ஆழமாக இருக்கிறது, நம்மளால் புரிந்து கொள்வதற்கு அப்பாலாக இருந்து கொண்டிருக்குது. எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்துக்கலாம். யாரெல்லாம் குறைவுள்ளவங்களோ, யாரெல்லாம் பலனற்று போயிருக்கிறவங்களோ, யாருக்கெல்லாம் இயலாமை இருக்குதோ, யாரெல்லாம் மரணத்தின் பாதையில் இருக்கிறாங்களோ, இவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் ஜீவன் கொடுக்க முடியும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இந்த குஷ்டரோகியை சுகப்படுத்துறது வழியாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோ
அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி வானத்திலையும் பூமியிலையும் சகலத்திலையும் அவருக்கு சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை என்ன செய்கிறாருன்னா மீண்டும் நமக்கு நினைவு கூறுகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆசாரியர்கள் தங்க மேலே வைத்திருக்கிற இந்த ஒரு ப்ரிஜுடிஸ், இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற ஒரு தவறான கருத்துக்களை ஒரு புரிந்து கொள்ளுதலை மாற்றி அமைப்பதற்கு இந்த காரியத்தை என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுமதிச்சார் என்று பார்க்குறோம். நம்ம தேவனோட அன்புக்கு இந்த மனிதன் ஒரு சான்றிதழாக இருக்கிறான். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சடங்காச்சார பிரமாணங்கள் நிறைவேறும்படியாக என்ன செஞ்சார்னா நீ செலுத்த வேண்டிய காணிக்கை போய் செலுத்து என்று சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து உன் சத்துருக்களை சிநேகிங்க என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தான் சத்துருக்களாக தன்னை நினைத்து கொண்டு இருக்கிற இந்த ஆசாரியனுக்கு நேசித்து என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வழியை என்ன செஞ்சார் காட்டினார். இதோ இந்த மனுஷன் என்ன செஞ்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் உள்ள சாட்சியாக மாறிட்டான். ஆசாரியனுக்கு இயேசு கிறிஸ்து தான் சுகப்படுத்தினாங்கன்ற செய்தி போய் சந்திப்பதற்கு முன்பாக இந்த மனிதன் போய் தன் உடம்பை காட்டி தான் சுத்தமானவன் என்று சர்டிஃபிகேட் வாங்கின பின்பாக என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு உயிர் உள்ள சாட்சியாக ஆகிட்டான். இவனுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் தனக்கு செஞ்ச நன்மையை உலகம் முழுவதும் சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சு. இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் ஒவ்வொருத்தங்களுடைய பங்காக இருந்துச்சு. ஒருவேளை ஆசாரியர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சூழ்நிலை அப்போது காணப்பட்டிருந்தாலும் நம்ம வேதத்தை நன்றாக வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்குது. எ கிரேட் கம்பெனி ஆஃப் ப்ரீஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசத்துக்குள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இயேசு கிறிஸ்து இவங்களை மறைமுகமாக சந்தித்தது நிமித்தமாக அவங்களும் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கக்கூடிய அன்பு வளரவும் அவர் மேலே வரக்கூடிய விசுவாசம் வளரவும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பின்பாக திரளான ஆசாரிய கூட்டம் விசுவாசத்துக்குள் வந்தது என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நம்ம இந்த அற்புதத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? முதல் காரியம் விசுவாசமும் தைரியமும் நம்ம கற்றுக்குறோம். யாருமே கேட்காத ஒரு விண்ணப்பத்தை இந்த மனுஷன் கேட்குறான். யாருமே கேட்டதில்லை. குஷ்டரோகத்தை போக்கும்படியாக யாராவது கேட்டிருக்கிறாங்க, கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, மரித்தவங்களை உயிரோட எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த குஷ்டரோகம் போகிறதுக்கு யாரும் முன் வரவே இல்லை. இதை மனுஷன் என்ன செஞ்சான்னா அந்த நம்பிக்கை பெற்று அதை செஞ்சான். இந்த குஷ்டரோகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றாக தெரியும். முக்கியமான பாடமாக கற்றுக்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய குஷ்டரோகத்தை குறித்து பேசுகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் ஆவிக்குரிய குஷ்டரோகமாக இருக்கிற அந்த பாவத்தை சுகப்படுத்த முடியும் என்று நம்பி தைரியம் கொண்டு இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம போவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாகு அப்படி என்று சொல்கிற ஒரு காரியமே நமக்கும் கிடைக்கும். ரெண்டாவது பாடம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மனதுருகும் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படி என்பதை காட்டுகிறது. யாருமே தொடப்படாத நபர். இந்த நபர் யாரை தொட்டாலும் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அவங்க அசுத்தமாக ஆயிடுறாங்க. இந்த நபருக்கு தேவைப்படுகிறது என்னென்னா ஒரு அரவணைப்பு, ஒரு கட்டி தழுவுதல் தேவைப்படுதுன்னும் போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்கன்னா மனதுருகி அந்த காரியத்தை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை தொட்டதுனால இயேசு கிறிஸ்து அசுத்தமாகலை, இந்த மனிதன் சுத்தமாகிறான். அப்படியே இயேசு கிறிஸ்து பாவி மேலேயும் மனதுருகினவராக இருக்கிறார். அவனோட நிலைமையை உணர்கிறார். எப்படி ஒரு குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய சரீரத்தை உயிரோடு அப்படியே சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறதோ அவன் அப்படியே காணா போகிறானோ அப்படி தான் ஒரு பாவமும் செய்து என்று தெரிஞ்சு அந்த பாவிக்கு யாரும் நல்ல நண்பர்கள் இல்லை, அந்த பாவிக்கு கடவுளிடத்தில் வழி நடத்துவதற்காக ஆலோசனை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று அறிந்து மனதுருகினவராக பாவியை அவர் என்ன செய்கிறார்னா கட்டி தழுவ நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னதை பார்க்குறோம். மூன்றாவது காரியம் இந்த சம்பவத்தை கற்றுக்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனோட வல்லமை. தேவனால் கூடாதது ஏதாவது ஒன்று உண்டோ? எதுவுமே இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு இந்த குஷ்டரோகம் ஒரு உயிர்கொள்ளும் நோயாக இருந்து மிகுந்த மோசமான அபாயகரமான நஷ்டத்தை கொடுக்குற இந்த குஷ்டரோகத்தை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாகுன்னு சொல்லி அவனை மாற்றிட்டார் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம இப்படியே பாவமுடைய சூழ்நிலையும் அப்படி தான். இந்த பாவி மேலே வல்லமை இருக்குது என்று தேவன் என்ன செய்கிறாரு காட்டுகிறார். எல்லா பாவத்தையும் அவர் கழுவதற்கு போதுமானதாக இருக்குது அவர் ரத்தம் என்பதை, அந்த வல்லமை இருக்குதுன்றது நமக்கு புரிய வைக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு சுகமடைந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும் அப்படின்றது போல குணமடைஞ்ச ஒவ்வொரு பாவியும் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவநாம மகிமைக்காக வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. முக்கியமான பாடமான இந்த
ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலேருந்து விடுதலை பெறுகிற அனுபவத்தை எப்படி என்பதை தேவன் இந்த சம்பவத்து மூலியமாக நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்குங்க, உமக்கு சித்தம் இருந்தால் இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில் எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்கிறது தான். நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஏதாவது விண்ணப்பம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்துக்கு ஒருவேளை தாமதமாகலாம் பதில் கொடுப்பதற்கு, இல்லை நம்ம கேட்ட காரியத்தை காட்டிலையும் வேற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கலாம். ஆனால் யாரெல்லாம் பாவத்திலேருந்து விடுதலை வேணும் என்று கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக உடனடியாக பதில் கொடுக்குறாங்க. வேற ஒரு பதில் என்ன செய்கிறது இல்லைன்னா கொடுக்கறது கிடையாது. அநேகர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தபோது இயேசு கிறிஸ்து இது என்னால் செய்யக்கூடும்னு நீ நம்புறியா, விசுவாசிக்கிறியா அப்படி என்று கேள்விகள்லாம் கேட்டு அவங்களோட விசுவாசத்தை பரீட்சையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஒரு குஷ்டரோகி வந்தபோது அப்படிலாம் செய்யலை, எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாவுன்னு சொல்லி அவனை தொட்டது போல ஒரு பாவியை அவர் தொடுவதற்கு காத்து கொண்டு இருந்துட்டுருக்கிறார். இந்த குஷ்டரோகம் அது வேரூண்டி போய் ஒரு மனிதனை சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறது போல ஒரு பாவம் வேரூண்டி போய் ஒரு மனுஷனை என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தும் செத்தவனாக மாற்றி கொண்டிருக்கிற இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் தன்னை கிறிஸ்து முன்னாடி போய் சரண்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜீசஸ் கண்டிப்பாக என்ன செய்கிறாருன்னா உதவி செய்கிறாங்க. இதோ இந்த குஷ்டரோகிக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைச்சது போல ஒரு பாவிக்கும் பரிபூர்ணமான சுகம் கிடைப்பதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்று சொன்னால் நம்ம இரக்கம் பெறுவோம் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் பாவத்தை அறிக்கை செய்கிறாங்களோ தேவன் என்ன செய்கிறாருன்னா உண்மை உத்தமராக இருக்கிறார், பாவத்தை மன்னித்து அனைத்து அநீதியிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுவாங்க என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்க நமக்கு ஏன் தயக்கம்? நம்ம இன்றைய கிளம்பி இயேசுவிடத்தில் நம்ம செல்ல வேண்டும் அல்லவா? இந்த குஷ்டரோகிக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தவங்க எல்லாம் சுகம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரியும் போது இவன் செய்த காரியம் மற்றவங்களோட பேச்சை கேட்காம மற்றவங்கள கவனம் செலுத்தாமல் இவன் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை மட்டுமே கேட்டு முன்னோக்கி சென்றது போல ஒரு பாவியும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இந்த வேதாகமத்திலையும் சாட்சியமத்தில் இருக்கிறத கவனித்து முன்னேறி செல்வோம். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து புதிய இதயத்தை படைப்பதற்கு தயாராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குவதற்காக தேவனிடத்தில் நம்ம மன்றாடுவோமாக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்குங்கள் கேட்ட போது எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாகும் என்று சொன்னது போல எங்களை சுத்தப்படுத்துங்கப்பா. இதோ உமக்கிட்ட வந்தவங்க யாரும் வெறும்பா திரும்பவில்லை, அதை போல் இந்த குஷ்டரோகியும் சுகமடைந்து திரும்பினது போல் நாங்களும் உமக்கிட்ட சுகமடைந்து திரும்புவதற்கு வழி நடத்துங்க. உமக்கு உயிருள்ள சாட்சியாக இருந்து உமக்காக நாம மகிமைக்காக நாங்கள் நல்ல வாழ்க்கையை சுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஆமேன்.